ஆமென். ஹல்லேலூயா. சிலுவை பாதை தொடர்ந்து செல்ல வந்தேரே, சிலுவை பாதை தொடர்ந்து செல்ல உதவி செய்தாரே, கர்த்தர் வசனம் தந்து எனக்கு ஜீவன் தந்தாரே, கர்த்தர் வசனம் தந்து எனக்கு ஜீவன் தந்தாரே, காணல் நீரை எல்லாரும் பாடுவோமே, எல்லாரும் வாயை திறந்து தேடி அலைந்தேனே, காணல் நீரை வாழ்வு என்று ஓடி அலைந்தேனே, கர்த்தர் இயேசு தேடி வந்து என்னை மீட்டாரே, கர்த்தர் இயேசு தேடி வந்து என்னை மீட்டாரே, காணல் நீரை வாழ்வு என்று ஓடி அலைந்தேனே, காணல் நீரை வாழ்வு என்று ஓடி அலைந்தேனே, கர்த்தர் வசனம் தந்து என்னை தேடி வந்தாரே. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் எங்களோடு பேசுங்க. நம்முடைய வசனம் எங்களை தேடி வந்திருக்குதுப்பா. இந்த உலகம் எங்களுக்கு ஒரு பெரிய காணல் நீர் போல காணப்படுகிறது. அதை நாங்கள் விட்டு வசனம் எங்களை உயிர்ப்பிக்கட்டும். ஒவ்வொருவரோடும் பேசும், ஒவ்வொருவரோடு பேசும். எல்லாரும் அர்ப்பணிக்கலாம். ஹல்லேலூயா. மகிமை மகிமை. எல்லாம் கண்களை மூடி எல்லாரும் அர்ப்பணிக்கலாமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் தெய்வ சமூகத்தில் மகிமை 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 மகிமை. ஃபரகா லாதுனகா லாந்த ராக்கமா நந்த ரபனு ஷபரதரபனா. எல்லாரும் அர்ப்பணிக்கலாம். ஹல்லேலூயா. மகிமை. தேவ ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. சிந்தையை பரிசுத்தப்படுத்துவோம். சிந்தையை ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா. ஆவியானவரே கிரியை செய்யும். எல்லாம் கண்ணை மூடு. தேவனை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உண்மையா 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 அவருடைய பிரசன்னத்திற்காக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ராகா லாது நஃப ரகா லாது நஃப ரகே லீத ரக லாந்த ராக்கம நந்த ரபுனு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமைக்கும் கனத்திற்குரியவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் அர்ப்பணிக்கலாமா? மகிமை மகிமை. ஒரு மனம் ஒரு மனம் ஒரு மனம் ஏக சிந்தை உண்டாகட்டும் தகப்பனே. இருதயங்கள் திறக்கப்படட்டும் தகப்பனே. உணர்வுள்ள தேவ ஆவியானவருடைய கிரியை வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும் தகப்பனே. எங்களுக்கு நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய சித்தம் நாங்கள் செய்யணும்பா. அதுதான் உம்முடைய விருப்பம். அந்த மகிமையை நாங்கள் பார்க்கணும். தொடர்ந்து உடைய இருதயத்தையும் திறந்து கொடுக்க கிருபை தாரும். நீங்கள் கிரியை செய்யும். மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. ஜீவனோடு இருக்கீங்களா? நல்ல சத்தமா. கர்த்தர் இந்த நாளில் உண்மையாகவே தேவன் உங்களை இந்த இடத்துல கூட்டி சேர்த்த தயவுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கி எத்தனையோ பேர் வரல, அவங்க சூழ்நிலை என்னன்னு தெரியல. ஆனால் தேவன் கிருபையாய் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து அவருடைய செட்டையின் மறையில் வைத்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நம்ம தியானிக்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம என்ன செய்யணும்? வாழணும். தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் என் சித்தத்தை செய்வான் என்று
ஆமாம், அவர் என்ன தேவன் சாட்சி கொடுத்தார். அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற புருஷனாய் தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்து மரித்தான். அதே போல் இந்த நாட்களில் அவருடைய சித்தத்தை செய்கிற ஒரு மனிதன், ஆமாம், எந்த உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாமல் அவருடைய சித்தத்தை நாம் செய்ய முடியாது. அதுதான் நம்ம லூக்கா 21:36 தியானித்தோம். என்னவா? அல்லேலூயா. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, அல்லேலூயா, இனி சம்பவிக்க போகிறவை இவைகளுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் நம்ம தப்பிக்க முடியாது. இந்த வயநாடு இப்போ நம்ம இது ஒரு கண்ணியை போல். இதுக்கு முந்தின வசனம் 35 வாசிங்க. பூமியில் எல்லாம் எப்படி? அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல. இப்போ நம்ம இதை தியானிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த வாரத்தில் எந்த கிழமை அந்த நிலச்சரிவு வந்தது? செவ்வாய்க்கிழமை, அல்லேலூயா. இந்த வாரத்தில் எப்போ? செவ்வாய்க்கிழமை அந்த இரவு நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்க, 2 மணிக்கு அந்த நிலச்சரிவு வந்தது. அப்போது இது ஒரு கண்ணியை போல அவங்க எதிர்பார்த்துருப்பாங்களா? நிச்சயமாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி எதிர்பாராத எவ்வளவோ கொலை, பெரிய ஆளாக இருக்கிறான், எவ்வளவோ அவங்களுக்கு படைபலங்கள், ஆள் பலம் என்ன இருந்தாலும் அவங்களே என்ன செஞ்சிடறாங்க? போட்டுறாங்க, தூக்கிடுறாங்க. அல்லேலூயா. அப்போ எப்படி இதெல்லாம் ஒரு கண்ணியை போல் அந்த உலகத்தில் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது. நல்லா இருந்த மனிதன் என்ன செஞ்சு போயிடறான்? திடீர்னு மரித்து போயிடுறாங்க. எவ்வளவோ காரியங்களை நம்ம தினந்தோறும் இதெல்லாம் நீங்கள் விழிப்புள்ளவர்களாய் ஆகையினால நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரராகும்படி இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம தப்ப வேண்டும். மனுஷகுமாரனுக்கு முன்பாக என்ன செய்யணும்? நிற்க பாத்திரவான்கள் ஆகும்படி என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அதுதான் நம்ம தியானித்தோம். அப்போ ஜெபிக்கிற ஒரு மனிதன் தான் தப்பி பிழைக்க முடியும், அல்லேலூயா, பாதுகாக்க முடியும். ஜெபிக்காத ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த உலகத்தில் பாதுகாப்பு இல்லாத ஒரு உலகத்தில் நம்ம இருக்கிறோம். ஜெபிக்கிற ஒரு மனிதனுக்கு என்ன இருக்குது? அதை நம்ம தியானித்தோம், அல்லேலூயா. அப்போ அவர் ஒரு கன்னியை போல வரப்போகுது. அப்போ அந்த கன்னி வருகிறதுக்கு முன்னும் மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும்? அந்த 34ஆம் வசனத்தில் எப்படி சொன்னோம், பேசணும்? உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் என்ன லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கு நினையாத வேளையிலே அந்த நாள் உங்களை, ஆமென், அல்லேலூயா, அந்த நாள் நினையாத நேரத்தில், அல்லேலூயா. அப்போ நினையாத நேரத்தில் தான் எல்லாமே நடக்கும். அதனால் ஜெபித்து அவருடைய சந்நிதியில் நிற்பதற்கு பாத்திரவான்களாய், அல்லேலூயா, பாதுகாக்கப்படுகிற ஒரு மனிதன், ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தால் நிச்சயமாய் பாதுகாக்க முடியும், அல்லேலூயா. அதனால் தொடர்ந்து தேசத்தில் என்ன நடக்குதுன்னு விழித்திருந்து ஜெபிப்போம். அதே போல் 1 பேதுரு 4:7 வாசித்தோம். எல்லாவற்றிற்கும் முடிவு சபீமமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு, ஆமாம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு தெளிந்த புத்தி எதுக்கு வேணும் சொல்லுங்களேன்? என்ன தெளிந்த புத்தி வேணும்? என்ன தெளிந்த புத்தி வேணும் சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் இதை தியானித்தோம் இல்லையா? எதில் நமக்கு தெளிந்த புத்தி வேணும்? இதுக்கு ஒரு யோசனை இருக்குது பாருங்கள். எல்லாரும் கேட்டுட்டு போயிட்டோம். எதுக்கு தெளிந்த புத்தி வேணும் சொல்லுங்க. அல்லேலூயா. உலகத்தில் வாழ்கிறதுக்கா? தேவனோடு, ஆமாம், தேவனோடு நம்ம இணைந்து வாழ்கிறதற்கா? உலகத்தோடு வாழ்கிறதற்கா? இந்த 2 தான். தெளிந்த புத்தி எதுக்கு வேணும்? இந்த உலகத்தில் நம்ம எதை நாடி தேடுகிறோம், இல்லைன்னா தேவனை நாடி தேடுகிறோமா? அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறது எதுக்காக? தெளிந்த புத்தியோடு ஜெபிக்கிறோமா? அல்லேலூயா. ஜெபிக்கிறது எல்லாத்துக்கும் ஜெபிக்கலாம். நிச்சயமாய் தேவன் எல்லா ஜெபத்தையும் கேட்பார். அவர் ஜெபத்தை தள்ளாதவர் தான். ஆனால் நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக எதற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. அதையும் நம்ம உணர்ந்து, அப்போ இதில் என்ன? எல்லாவற்றிற்கும் முடிவு
சமீபம். அந்த வரக்கூடிய நாட்கள் கண்ணியை போல வரப்போகுது. இதில் நம்ம எந்த அளவுக்கு தேவனுடைய சித்தத்தை செய்கிறதற்கு, தேவன் விரும்புகிற வார்த்தையின்படி நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கிறதற்கு எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதை. எல்லாத்துலேயும் நம்ம சொல்லுவோம், ஜெபிக்கிறதற்கு மட்டும் என்ன இருக்காது, நிறைய பேர்கிட்ட ஜாக்கிரதையே எதிர்பார்க்க முடியாது. அல்லேலூயா. எல்லாரையும் எல்லாவற்றிலும் நீங்கள் ஜாக்கிரதையாக போ, பார்த்துப்போ, அந்த வண்டி அப்படி ஓட்டு இப்படி ஓட்டு இதெல்லாம் சொல்லுவோம். ஆனால் தேவனுக்கு ஏற்ற காரியங்களில் நீ ஜாக்கிரதையாக இருக்கிறியா? அந்த தேவனுடைய சித்தத்தின்படி காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோமா? அவருடைய சந்நிதியில் நிற்பதற்கு பாத்திரவான்களாய் மாறுகிறதற்கு, விழித்திருந்து தப்பி பிழைப்பதற்கு. இந்த உலகத்தில் அந்த தப்பி பிழைக்கிற ஒரு மனிதன் தான் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் அந்த 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம், கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள் எப்படி வருமா? அப்போ இது யாரும் எதிர்பார்க்கவே முடியாது. கண்ணி ஒரு பக்கம், ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையிலும் எப்படியாவது அகப்பட்டு கொண்டுவான். அல்லேலூயா. அதான் யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் நினைக்கிறேன், அதை வாசிங்களேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது போதும். அப்போ நீங்கள் பலவிதமான சோதனையில் என்ன பண்ணுவோம்? அகப்படுவோம். அல்லேலூயா. இப்போ அகப்பட்டு கொண்டதுக்கு அப்புறம் விழிப்புணர்வு வரணுமா? அகப்படுகிறதற்கு முன்னால் வேணுமா? அதுக்கு தான் என்ன புத்தி? தெளிந்த புத்தி. அல்லேலூயா. புத்தியில் அந்தகாரம் வரும். அல்லேலூயா. இருள் வரும், மாம்சம் கிரியை செய்யும். அதில் ஆவிக்குரிய ஒரு தெளிந்த புத்தி எனக்கு வேணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அல்லேலூயா. இந்த விருப்பம் தான் நம்ம நடத்த முடியும். சரி, இப்போ இதில் பார்த்தோம், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் என்ன செஞ்சிரும்? வெந்து அழிந்து போகும். அல்லேலூயா. அப்போ திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரப்போகுது. அல்லேலூயா. அப்போ அவர் பொறுமையாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு 9ஆவது வசனத்தில் வாசித்தோம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமால் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை. அல்லேலூயா. நம்ம மேலே நீடிய பொறுமை வச்சு எல்லா மனிதரும் தப்பணும், இந்த கண்ணியிலிருந்து விடுதலையாக்கப்படணும். தேவனை அறிந்த ஜனங்கள், கிறிஸ்துவை அறிந்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்திருக்கிறவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் எப்படி இருக்கிறாரா? நீடிய பொறுமை. அல்லேலூயா. ஒருவேளை ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட இன்னும் ஒரு பெரித அளவு தேவனை தேடுகிற அளவுக்கு கண்ணியில் சிக்கிவிடக்கூடாது. அவங்க இன்னும் தேடலை, இன்னும் அறியலை, இன்னும் பின்னிட்டு பார்க்குற அனுபவம், கலப்பையில் கையை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்குற அனுபவம். அல்லேலூயா. அழைக்கப்பட்ட அழைப்பு தெரிந்து கொள்ளுதலை மறந்து, அல்லேலூயா, இதெல்லாம் பார்த்து தான் ஆண்டவர் இன்னும் பொறுமையாக இருக்கார். அல்லேலூயா. அவர் பொறுமையை நம்ம சோதிச்சுக்கிட்டு இருக்கோமா? அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு தேடுதல் ஆண்டவருடைய சமூகத்தில். சரி, இப்படி நம்ம பார்த்துட்டு 11 இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறபடி இதாக இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஜெபிக்கிறதற்கு மட்டும் ஜாக்கிரதை இல்லை, இன்னொன்று பரிசுத்த நடக்கை, தேவ பக்தி. அதையும் நம்ம தியானித்தோம். இதை மறுபடியும் நீங்கள் தியானிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 14 வாசித்தோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியிலே காணப்படும்படி, கரையற்றவர்களாய் பிழையற்றவர்களாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியிலே காணப்படும்படி, பக்கத்தில் இருக்கவங்க அவர் சந்நிதியில் காணப்படும்படி, பக்கத்தில் கையப்பிடிங்களேன் எல்லாருமே. அல்லேலூயா. பக்கத்தில்
ஆமாம், எப்படியா அவருடைய சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதை. இப்படி சொல்லிருங்களேன், ஜாக்கிரதை. அல்லேலூயா, ஜாக்கிரதை. நீங்கள் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்க போகிறீங்க? இதெல்லாம் அழிய போகுது நிச்சயமாக, வெந்து உருகி சாம்பலாக போகுது. இனி அக்னியினால் ஒரு பெரிய, இப்போ தண்ணியிலேருந்து தான் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, அக்னியினால் அழிய போகுது. அல்லேலூயா. இது நம்ம ஒரு ஜாக்கிரதையை பார்த்தோம். அல்லேலூயா. இதை மறுபடியும் நீங்கள் தியானிச்சிருந்தீங்கன்னா உண்மையிலே ஜெப நேரம் கூட்டப்பட்டிருக்கும். போன வாரமே நான் சொன்னேன், எத்தனை பேர் ஜெப நேரம் கூட்டப்பட்டது குறைஞ்சிருக்கு. நிறைய பேர்கிட்ட நான் கேட்கும்போது 3 மணி நேரம் ஜெபிச்சவங்கலாம் இப்போ எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறாங்க? 2 மணி நேரம் பாஸ்டர். அல்லேலூயா. ஏன்னா அதிகமாக வளர்ந்துட்டாங்க, அதனால் கீழே போயிட்டுருக்கு. ஆவிக்குரிய ஜீவியம் நிலை. எத்தனை மணி நேரம் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி எத்தனை நேரம் ஜெபிக்கிறோம்? அப்போ ஜெபிக்கிற ஒரு மனிதன் தான் என்ன செய்யப்பட முடியும்? தப்பி தப்பி பிழைக்கும்படி. தப்பி பக்கத்தில் சொல்லுங்கள் மறுபடி, தப்பி பிழைக்கும்படி. அல்லேலூயா. நீங்கள் தப்பி பிழைக்கணும்னா ஜெபம் பண்ணி விழித்திருந்து ஜெபம் பண்ணி. அல்லேலூயா. ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், அவருடைய சந்நிதியில் நிற்பதற்கு. அல்லேலூயா. அப்போ கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோடு இவர் சந்நிதியிலே காணப்படும்படி ஜாக்கிரதை. அல்லேலூயா. சரி, இப்படி நம்ம தொடர்ந்து பார்த்தோம். இன்றைக்கி எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்களேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பாருங்களேன் என்னவா, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்லிடுறேன். அல்லேலூயா. ஆமாம், பாருங்கள். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகி நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. நமக்கு என்ன கண்ணு வேணும்? பிரகாசமுள்ள ஒரு மனக்கண் வேணும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்படணும். இப்போது கேயாசிக்கு, இப்போது எலிசாவுக்கு முன்னால் அந்த சீரிய இராணுவம் என்ன செஞ்சது? பட்டணத்தை. அல்லேலூயா. சரி, அதையும் வாசிச்சிருவோம், மறந்துடுவீங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. 2 ராஜாக்கள் பாருங்க, 15 வாசிங்க. தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் இரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம்? அல்லேலூயா. ஒரு மனிதனை பிடிக்க இராணுவங்கள் வந்தது. அல்லேலூயா. அப்போது இந்த கேயாசிக்கு என்ன தெரியல? பிரகாசமுள்ள மனக்கண் இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேருக்கு தேவன் செய்ய போகிறத, தேவன் நம்மை கொண்டு நடப்பிக்க போகிற இந்த உலகத்தில் தேவன் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார், அழைத்தார், எதற்காக பிரித்தெடுத்தார், எதற்காக ரட்சிப்பை கொடுத்தார் என்பதை அறியாதபடி அவருடைய மனக்கண்கள். பாருங்கள், இப்போ இவனுடைய கண் என்ன செய்யப்பட்டிருக்குது? திறக்கப்படலை. அல்லேலூயா. இப்போ பெரிய கூட்டத்தை பார்த்தோடனே ஐயோ என்ன சொல்லுவான்? அதற்கு அவன் அவன் என்ன சொன்னான்? அதற்கு அவன் பயப்படாதே, ஆமாம், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தலும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் இரதங்களும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை கண்டான். அல்லேலூயா. அப்போது ஒரு மனிதனுடைய கண்கள், மாம்சத்திற்குரிய யோசித்து செயல்படுகிறவனுடைய கண்கள் உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறத மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அல்லேலூயா.
ஆவிக்குரிய கண்கள், ஆவிக்குரிய நிலையிலே யோசித்து செயல்படுகிற ஒரு மனிதனுக்கு ஆவிக்குரிய கண்கள் இருக்கும். அல்லேலூயா. அதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு என்ன கண்கள் வேணும்? தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே. அல்லேலூயா. அப்போ தேவன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பூமியில் இருந்த நாட்களில் அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை. அல்லேலூயா. சொல்லுங்க, வல்லமை. வல்லமை அப்படியா? வல்லமை சொல்லுங்க. அப்பவும் அந்த தைரியம் வராது. வல்லமை. வல்லமைன்னா என்னது? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறோமோ, இப்போ ஒரு வெயிட்டை தூக்குறாங்க, நிறைய நம்ம பார்க்குறோம். அந்த வெயிட் லிஃப்டிங் அதெல்லாம் போனால் அவங்க தன்னுடைய வெயிட்டுக்கு மேலே என்ன செய்கிறாங்க? 120 இப்படிலாம் தூக்குறாங்க. அல்லேலூயா. நான் ஜிம்முக்கு போகும்போது அப்படி தான், இத்தனைக்குள்ளே தூக்குனேன் ஞாபகம் இல்லை. என் வெயிட்டுக்கு மேலே அப்போல்லாம் விளையாட போகும்போது அப்போல்லாம் செஞ்சோம். இன்றைக்கெல்லாம் யாரும் அவ்வளவு, நாங்கள் படிப்பில் கொஞ்சம் அப்படி தான் இருந்தோம். ஆனால் விளையாட்டில் இதெல்லாம் செய்வோம். ஜிம்னாட்டிக்ஸு, அது மாதிரி ஓடுறது, இதெல்லாம் செஞ்சோம். அப்போது நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு, அதே போல் ஆவிக்குரிய நிலையில் தேவன் நமக்கு என்ன வல்லமை, என்ன பவர் கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. அதிகாரம். என்னது சொல்லுங்க? அதிகாரம் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதுங்கிறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. சொல்லுங்க. இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த வேண்டுமானால் நமக்கு என்ன கண் வேணும்? பிரகாசமுள்ள கண், மனக்கண்கள். அல்லேலூயா. பிரகாசமுள்ள கண்கள். தூரத்து பார்வை. நிறைய பேருக்கு இப்போ கிட்ட பார்வை, தூர பார்வை. இப்போ கிட்டத்தில் எனக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? தெரிய மாட்டேங்குது. அதுக்கு என்ன போட்டிருக்கோம்? கண்ணாடி. அல்லேலூயா. அப்போ நமக்கு தொலைநோக்கான ஒரு பார்வை வேணும். அல்லேலூயா. நமக்கு அதுக்கு என்ன கண் வேணும்? பிரகாசமுள்ள கண். கேஆர்சி கண்ணு கிட்டத்தை பார்த்தது, நம்ம சுற்றி என்ன இருக்குது. ஆனால் அக்னி ரதங்களும் அக்னி குதிரைகளும் சுற்றுறது அவனுக்கு தெரியல. எலிசாவுக்கு என்ன செஞ்சது? தெரிஞ்சுது. இப்போ நமக்கு நீங்கள் எல்லாருமே கேட்கணும், ஆண்டவரே எனக்கும் ஒரு பிரகாசமுள்ள, எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இப்படியே குறுகின பார்வை, கிட்ட பார்வை. நம்ம இந்த உலகத்துக்குரிய காரியத்தை கிட்டையே பார்த்துக்கிட்டு இருப்போம். நான், எனக்கு, சுயநலம், இதே பார்ப்போம். ஆனால் தூர பார்வை தான் தேவனுடைய பார்வை. அல்லேலூயா. சொல்லுங்கள். நம்ம ஜெபிக்கிறதும் வேண்டுதல் செய்கிறதும் நமக்கு, எனக்கு, இது மட்டும்தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் தூர பார்வை உலகளாவிய பார்வை, அதுதான் பிரகாசம் உள்ள. சொல்லுங்க. தூர பார்வை ஒரு உலகளாவிய ஒரு தேவ திட்டத்திற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க? சொல்லுங்க, கையை உயர்த்தி. நான் தேவ திட்டத்துக்காக நான் இப்போ அழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. என் சுயநலத்திற்காக அல்ல. அப்போ நம்ம தேவ திட்டத்தில் இணைக்கப்பட்டு தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்தும் போது நம்ம காரியம் தன்னால் நடக்கும். நம்ம எதை நினைக்கிறோமோ நினைக்கலையோ நமக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். விரும்புகிறீங்களா? அப்படி எத்தனை பேர் செயல்படணும்னு நினைக்கிறீங்க? பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும்னு சத்தமாக சொல்லுங்களேன். இன்றைக்கி ஒரு மனம் திரும்புதல், ஆண்டவரே எனக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தாரும். அல்லேலூயா. கிட்ட பார்வையெல்லாம் வேண்டவே வேண்டாம். எனக்கு தூர பார்வை, தொலைநோக்கான ஒரு தேவ திட்டம், உலகளாவிய ஒரு தேவ திட்டத்தில் நான் வல்லமை, அபிஷேகத்தை, தேவனுடைய கிரியை, தேவனுடைய கிருபையை, தேவனுடைய அதிகாரத்தை நான் பயன்படுத்துகிறவனாய் மாற வேண்டும். அல்லேலூயா. 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 சரி, இப்படி நமக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் இருந்தால் அப்போ என்னவா? 20 எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும், இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர். அல்லேலூயா. அவர் எனக்குள்ளே இருக்காருன்னா அவரே போல நானும் மாறினா அவரை போல நம்மளும் எல்லா துரைத்தனம். அல்லேலூயா. என்னதான்? எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும், இம்மையில் மாத்திரமல்ல
மறுமையில். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு வல்லமை அதிகாரத்தை நாம் பெற வேண்டுமானால் நமக்கு என்ன கண்ணு வேணும்? அல்லேலூயா. என் கண்ணு நல்லா தானே பார்த்துட்ருக்கேன் பாஸ்டர், இன்னும் பிரகாசமாகணும். அல்லேலூயா. இந்த பிரகாசமுள்ள ஒரு மனக்கண் இருந்துன்னா சபையில் எல்லாவற்றையும், அதான் கீழே கடைசியில் நம்ம வாசிக்கிறோம், அது எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளி. அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய அவர் நம்மளை என்ன செய்வாருங்க? நிரப்புவார். நீ வாஞ்சையா எனக்கு பிரகாசம் உள்ள ஒரு மனக்கண்ணை எங்க தாங்க அப்படின்னு கேட்கிறவர்களை தேவன் விரும்புறீங்களா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆம்பளை சைடு ஆமனே வர மாட்டேங்க. விரும்புகிறீங்களா? அப்படி நீங்கள் ஒரு தாக்கம், எனக்குள்ளே இன்றைக்கி ஒரு தாக்கம் உண்டாகணும். அந்த ஒரு பெரிய ஆண்டவரே ஒரு ஈர்ப்பு, இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் கேட்கப்பட்டு அதில் ஈர்க்கப்பட்டது. உலகத்தால் ஈர்க்கப்பட்டு இல்லை, தேவனுடைய வார்த்தையினால் நான் ஈர்க்கப்பட்டு, அல்லேலூயா, அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேலே வெற்றி சிறந்த தேவன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை அதிகாரத்தை நான் பெற விரும்புகிறேன். அல்லேலூயா. இப்படி நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டுமானால், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பு. இதே இப்போ பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு இருந்துன்னா விசுவாசத்தின் பலன் என்ன ரட்சிப்பு? ஆத்தும ரட்சிப்பு. இது ஆத்துமாவில் தான் கிரியை செய்யும், சரீரத்தில் இது கிரியை செய்யாது. சரீரத்தின் வழியாக வாய் வழியாக கிரியை செய்யலாம். அதிகாரம் என்னது? இப்போ அதிகாரம் எல்லார்கிட்டையும் இருக்குது. எல்லாரும் பிடிச்ச காவல்துறை இருக்குன்னா முதலாவது என்ன செய்வாங்க? வாயில் சொல்லுங்கள். முதலாவது என்ன செய்வாங்க? வாயில் சொல்லுவாங்க. ஆமாம், சொல்லி பார்ப்பாங்க. கேட்கலன்னா அடி. அல்லேலூயா. அதுக்கும் கேட்கலன்னா கைது பண்ணிடுவாங்க. அதுக்கும் கேட்கலன்னா ஜெயிலில் எஃப்ஐஆர் போட்டு என்ன செஞ்சிருவாங்க? உள்ளே தள்ளிடுவாங்க. இப்போது நமக்கு கொடுக்கப்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் இந்த ஆவியானவர் என்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். இந்த ஆவியானவருடைய வார்த்தையை நம்ம கேட்க நம்ம ஆத்துமா என்ன செய்யுது? ரட்சிப்பு அடைகிறது. ஆத்துமா பலனடையுது. ஆத்துமா என்ன செய்யுது? சொல்லுங்க. ஆத்துமா பலனடைஞ்சிட்டே இருக்குது. இப்போ நான் இந்த வார்த்தையை பேச எனக்குள்ள ஆத்துமா என்ன செஞ்சிட்டு இருக்கு? பலனடையுது. அல்லேலூயா. இந்த பலன் எனக்குள்ளே இருந்துன்னா தேவன் எனக்குள்ளே இருக்கிற அந்த உயிர்த்தெழுந்த ஜீவன் எனக்குள்ளே கிரியை செய்யும்போது எனக்குள்ளே விசுவாசம் இருக்கும். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை நம்ம ஜெபிக்கும்போது பயன்படுத்துவோம். இயேசுவின் நாமத்தினாலே போன்னா அது என்ன செய்யும்? என்ன செய்யும்? சொல்லு. போவோம். வியாதி சுகமாகு அப்படின்னா சுகமாகும். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை தான் ஊழியர்களும் விசுவாசிக்கிறவர்களாக நடக்கிற அடையாளம். எனக்கெல்லாம் அதெல்லாம் வேண்டாமா சார்? வந்தனா போனனா, வேலையை பார்த்தனா, சம்பாதிச்சனா, உட்காந்தனா, எனக்கெல்லாம் இந்த அதிகாரமே, இந்த பிரகாசம் உள்ள கண்ணெல்லாம் தேவையில்லைன்னு விரும்பவே கூடாது. நீங்கள் இன்னைக்கு ஆவிக்குரிய கண்கள் எனக்கு திறக்கப்படணும். இதை குருடாக்கி வச்சுருக்கான் பாருங்களேன். இதே 2 பேதுரு 1:9 வாசிங்க. 2 பேதுரு 1:9. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடன். பிரகாசமுள்ள கண் என்ன ஆகிறது? இவைகள் இல்லாதவன். இப்போ இதுக்கு முன்னால் நம்ம படிக்கலாம், அப்புறம் படிக்கலாம். அப்போ இவைகள் இல்லாதவன், தெளிந்த புத்தி இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலை. தேவனுடைய வார்த்தை கேட்டு அதை பற்றி கவலையும் படலை. அப்படிங்கிறவன் இவைகள் இல்லாதவன் என்னவா? எவனோ அவன் முன் செய்த பாவங்களை
தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து. கேட்கும்போது ஒரு உணர்வு இருக்கும், ஒரு பயம் இருக்கும். ஐயோ ஆமாம், இவைகளுக்கெல்லாம் தப்பி பிழைக்கும்படி ஆமாம் மனுஷகுமாரனுக்கு முன்னால் நிற்பதற்கு பாத்திரவான்கள் ஆகும்படி விழித்திருந்து ஜெபிக்கணும்னு சொல்லிட்டாரு. ஜாக்கிரதை. ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை. அவருடைய சந்நிதியில் நிற்பதற்கு ஜாக்கிரதை. இதெல்லாம் கேட்டுட்டோம். இப்போ அதை நினைப்போம். ஆனால் மறுபடி இவைகளை மறந்துடுவோம். என்னவா? இவைகள் இல்லாதவன்னா யார்? மறந்துடுவாங்க. போன வாரம் என்ன கேட்டீங்க அப்படின்னு கேட்டால் மறுபடியும் என்ன வராது? ஞாபகம் வராது. தன் வேலைக்கு, தன்னுடைய பணிக்கு, தன்னுடைய காரியங்களுக்கு போன உடனே இவைகள் இல்லாதவன். அல்லேலூயா. என்ன இல்லாதவன்? தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுக்காதவன், இதை மறந்து போனவன். அவன் எப்படி இருப்பான்? அல்லேலூயா. எவனோ அவன் முன் செய்த பாவம். நீங்கள் ஒன்றும் கொலை பண்ண வேண்டாம், திருட வேண்டாம், அவன் கற்பழிக்க வேண்டாம், அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். ஆனால் உன் மனசில் நீ எதை யோசிச்சுக்கிட்டு இருக்க? உங்கள் மனசில் எதை நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம்? எது லகித்து, எந்த காரியத்தில் நம்முடைய மனம் போயிட்டுருக்குது, ஈர்க்கப்பட்டிருக்குது, எதை சார்ந்து போயிட்டுருக்குது? நான் இந்த பிழைக்கணும், உழைக்கணும், பிழைக்கணும், இப்படியே வாழணும் அப்படின்னு போயிட்டுருக்குதா? ஆவிக்குரிய நிலையில் நான், என் குடும்பம், என் பிள்ளைகள், என் சபை, என் ஊழியக்காரர், நான் அதான் நினைக்கிறேன். நான் ஒரு தனிப்பட்ட நபர், அதே போல் அவருடைய குடும்பம், சபை, உலகம். அல்லேலூயா. அப்போ தான் நிறைவு வரும், தேவனுடைய உயிர்த்தெழுந்த மகிமை. அப்போ இந்த காரியத்தில் அப்போ மறந்து போயிடுது. என்னவா? பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை. பிரைஸ் லார்ட். இப்போ இந்த வசனத்தை ஒருத்தர்கிட்ட கேட்டால் மறந்துட்டேன் சார். இப்போ கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நிறைய பேர்கிட்ட அடுத்த வாரம் நான் கேட்குறேன். 1:9, 2 பேர் 1:9. ஒரு சிலர் சொல்லிடுவீங்க, அவங்கள சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம கேட்குறோம், நீ சொல்லு அப்படின்னா என்ன செய்வாங்க? சொல்லுங்களேன். மறந்துட்டேன். இது என்னதான்? மறக்கிறதுனால என்னவா? கண் சொருகி போன குருடன். கண் சொல்லுங்க, கண். நீங்கள் எல்லாருமே சொல்லுங்க, கண் சொருகி போன. இது என்னது? சொருகி போனேன்னா என்னது சொல்லுங்களேன். நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, நான் பஸ்ஸிலலாம் பார்த்துருக்கேன். எனக்கு பஸ்ஸில் வந்தால் தூக்கம் வராது, பக்கத்தில் உட்காந்து தூங்குவாங்க. அப்படியே சொருகும் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் டமாருன்னு நம்மளை ஒரு இடி, இல்லைன்னா நம்ம மேலேயே படுத்துருவான். எரிச்சலாக இருக்கும். நம்ம முழிச்சிட்டு இருக்கோம், அவனுக்கு தூக்கம் வருது. என்ன பண்ணுறது? அல்லேலூயா. இப்போ கொஞ்ச நாளாக நான் பஸ்ஸில் சில நாட்கள் இடையில போகவே இல்லை. இப்போ ஒரு தேவக்கோட்டை இப்படிலாம் போகும்போது, ஒத்த ஆளாக போகும்போது என்ன செய்கிறது? காரை யார் ஓட்டுறது? அதனால் என்ன பண்ணுறது? பஸ்ஸில் போகும்போது இதே பெரிய பாடாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், ஒருவேளை பெட்டில் படுத்தாச்சுன்னா பிரச்சனை இல்லைன்னு நினைக்கலாம். கொரட்டை தூக்கிடும். பயங்கர கொரட்டை விடுறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் அப்படி பழகிட்டாங்க. நமக்கும் அதே போல் தான் பழக்கம். பழகிட்டு பாஸ்டர் மறந்து போச்சு. அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? நம்ம நீங்கள் கொரட்டை விட்டீங்களே, அப்படியா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேட்டிருக்கீங்களா? யாரெல்லாம் கொரட்டை விடுவீங்க? நான் பல தடவை கேட்டிருக்கேன். நான் கொரட்டை விடுறது எனக்கு தெரியாது, ஆனால் தெரச சொல்லுவாள், நீங்கள் கொரட்டை விட்டீங்க, நேற்று கூட விட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியா? அல்லேலூயா. ஆனால் கொரட்டை விடுவோம். யாருக்கு சொல்லுங்களேன்? மனைவி விடுவாங்களா, கணவர் விடுவீங்களா? கொரட்டை விடுவாரா அவன் வீட்டுக்காரர்? சொல்லு. விடுவீங்களாம்மா? அவங்க பார்த்தீங்களா, ஒருத்தர் 2 பேருமே விட்டுவிடுவாங்க. அல்லேலூயா. சீலா சொல்லு, நீ விடுவ? அவரு கொரட்டை விடுவாரா? அல்லேலூயா. ஆமாம், பாருங்கள். இப்போ நம்ம எனக்கு தெரியாது, ஆனால் அதே போல தான் நம்ம கண் சொருகி போன இந்த வார்த்தையை நம்ம கேட்குறோம். ஆண்டவரே, எனக்கு ஒரு பிரகாசம் உள்ள ஒரு மனக்கண். கேயாசுடைய கண்கள் மாம்சத்தில் தான் பார்த்தது. ஐயோ, இராணுவம் எல்லாம் சுற்றி நிற்கி தலையை தூக்கிடுவாங்க, நம்மளை போட்டுருவாங்களே, நம்மளை கொண்டுருவாங்களே, நம்ம தலைவரையும் போட்டுருவாங்களே, கொண்டுருவாங்களே, அதுதான் பார்க்குறான். அல்லேலூயா. ஆனால் எலிசாவுடைய கண்கள் எப்படி இருந்தது? ஆவிக்குரிய கண்கள் எப்பொழுதும் பிரைட்டாக இருந்தது. அல்லேலூயா. அதனால் பயப்படாத. அவர்களிடத்தில் இருக்கிறவர்களை விட நம்மிடத்தில் இருக்கிறவர்கள். ஆமென். அல்லேலூயா.
இப்போ நீங்கள் அப்படி பார்க்கணுமா, இல்லைன்னா சுற்றி பக்கத்தில் மட்டும் பார்த்துட்டு அல்லேலூயா இனி உள்ள நாட்கள் நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் என்னை அழைத்த ஒரு அழைப்பில் நான் தப்பி இந்த உலகத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் நான் தப்பித்து பிழைக்க வேண்டுமானால், இல்லை என் குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும், என் மனைவி, என் பிள்ளைகள், என் கணவன், இல்லைன்னா என் சபையில் இருக்கிறவர்கள், நான் அதை தான் பார்க்குறேன். என் சபையில் இருக்கிறவங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், தப்பி பிழைக்க வேண்டும். அதனால தான் ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க, ஜாக்கிரதையா இருங்க, ஜெபிங்க ஜெபிங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். எந்த நேரத்தில் எது நடக்குன்னு தெரியாது. அவன் என்ன செய்கிறான்? பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி பாருங்களேன் சுற்றி திரிகிறானா. அல்லேலூயா. அப்போ எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி. அல்லேலூயா. இப்போ நம்மளை எதை தேடி நம்ம போயிட்டுருக்கு பாருங்கள். அந்த வசனத்தை 1 பேதுரு தானே 1 பேதுரு 5:8 வாசிங்களேன். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி. ஆமாம், அதுக்கும் அவன் என்னவான்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். இதுலேயும் அதான் எச்சரிப்பு. விழித்திருந்து ஜெபிக்கிறதற்கு ஜாக்கிரதை. தெளிந்த புத்தியை ஜெபிக்கிறதுக்கு. அப்போ தெளிந்த புத்தி இல்லை, கண். ஆமாம், நமக்கு ஒரு பிரகாசம் உள்ள ஒரு மனக்கண் இல்லைன்னா தெளிந்த புத்தி ஆவிக்குரிய நிலையில் ஜெபிக்கணுங்கிற அந்த உணர்வே இருக்கவே இருக்காது. ஐயோ நான் ஜெபிக்கலையே, நான் கொஞ்ச நேரம் தானே ஜெபித்தேன், அந்த உணர்வு இருக்காது. அல்லேலூயா. இப்படி நம்ம யோசித்து பார்த்தா அவன் ரொம்ப தெளிவாக இருக்கான். கர்ச்சிக்கிற சிங்கம். அவன் எப்படி இருக்கிறான்னா, நம்ம பின்னால் எப்படி ஒரு கூட்டத்தில் ஒரு மிருகத்தை அதை அடிக்கணும்னா அது கண்ணு பூரா எங்கே தான் இருக்கும்? அந்த தனியாக அதை ஒதுக்கி அதை தனியாக கொண்டு போயிடும். அல்லேலூயா. அப்போ அவன் நம்மகிட்ட தெளிந்த புத்தி இல்லைன்னா எதையாவது காமிப்பான். பறக்க நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம், அவன் போட்டுருவான். நம்ம கண்ணை குருடாக்கிடுவான். ஆவிக்குரிய கண் என்ன செஞ்சிடும்? குருடாயிரும். அதனால் ஜெபிக்க மறந்துடுவோம். அதனால் பாதுகாப்பு இல்லைங்கிறத மறந்துடுவோம். நம்ம கேட்ட வார்த்தைகளை குறித்து கவலை இருக்காது, அதை குறித்து ஒரு பயமும் இருக்காது. ஆனால் இது சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். அல்லேலூயா. என்னவா இருக்கும் சொல்லுங்கள்? கஷ்டமாக எத்தனை பேருக்கு இருக்குது? கஷ்டம் இருக்கா? இல்லை பரவாயில்ல, நான் இதனால் என்னுடைய கண்கள் திறக்கப்படட்டும், என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். அப்போ கண் சொருகி போன குருடன். நான் உங்களெல்லாம் யாரையும் சொல்லலை, வெளியில் சொல்லிகிட்டு இருக்கேன். இங்கே யாரையும் சொல்லணும்னு நினச்சிடாதீங்க. அல்லேலூயா. ஆமாம், கண் சொருகி போன குருடனாக இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம அதில் எல்லாம் ஒரு விழிப்புணர்வு உண்டானா நிச்சயமாய் தேவன் என்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்குற நம்ம யார் பேசுகிறா? பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசிகிட்டு இருக்க. என்கிட்ட இந்த குறை இருக்குது, இன்றைக்கி எனக்கு ஒரு ஆவிக்குரிய விழிப்புணர்வை தாரும். அந்த ஆவிக்குரிய விழிப்புணர்வு இருந்ததுன்னா இன்றைக்கி நான் கேட்குற வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுத்து இன்னும் நான் ஆண்டவரே தொலைநோக்கான ஒரு தேவ திட்டத்தில் இணைக்கப்பட்ட நான் அந்த தேசத்தில் என்ன நடக்குது அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு, ஆண்டவரே நான் பாதுகாக்கப்பட எனக்குள் அந்த ஆவிக்குரிய அந்த விழிப்புணர்வு, ஒரு பிரகாசம் உள்ள அந்த ஒரு மனக்கண்ணை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள், அந்த வசனத்தில் இந்த 2 பேதுருல 1ஆம் அதிகாரத்தில் 6லேருந்து வாசிங்களேன், 5லேருந்தே வாசிங்க. இப்படி இருக்க இதுலேயும் என்னவா? இப்படி இருக்க நீங்கள் அதிக, இதுலேயும் ஜாக்கிரதை, எச்சரிப்பு வந்துகிட்டே இருக்குது. இதுலேயும் என்ன? அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் ஞானத்தையும், ஆமாம், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், அன்பையும் கூட்டி வழங்குங்கள்.
இதில் எத்தனை இருக்குது சொல்லுங்கள் சொல்லுங்கள்? 8 எண்ணிக்கங்க. அல்லேலூயா. வீட்டில் போய் எண்ணிக்கங்க. இதில் 8 காரியம் நம்ம பார்க்குறோம். பாருங்களேன். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசம், அப்புறம் தைரியம், அப்புறம் ஞானம், அப்புறம் இச்சையடக்கம், அப்புறம் பொறுமை, அப்புறம் தேவபக்தி, அப்புறம் சகோதர சிநேகம், அப்புறம் எத்தனை? 8. அல்லேலூயா. கொட்டு மண்டையில். அல்லேலூயா. இந்த 8ஐயும் நம்ம பத்திரப்படுத்திட்டோம்னா இவைகள் உங்களுக்கு உண்டாகி இருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. அல்லேலூயா. இது இல்லாதவன் தான். இவை இல்லாதவன் என்னவா? கண் சொருகி போன குருடன். இதெல்லாம் இருக்குது. இது ஜாக்கிரதை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காரியத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஏதோ ஒரு வகையில் கண் சுருகி போன குருடனை மாற்றிடுவோம். அல்லேலூயா. சரி, நமக்கு 2 கண் வேணும். என்ன கண் சொல்லுங்கள்? ஒன்று என்ன கண்? என்ன கண்? பிரகாசமுள்ள கண். இன்னொன்று ஆவிக்குரிய கண். அது ஒன்று. இப்போ என்ன பார்த்தோம்? கண் சொருகி போன குருடன். இந்த கண் இருக்கா? இப்போ நம்மகிட்ட பிரகாசம் உள்ள கண் இருக்கா? நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கங்க. ஜெபிக்கிறவர்களுக்கு இது இனி நான் இப்படியெல்லாம் நான் இருக்குது, இனி நான் ஜெபிக்கலைன்னா பாதுகாப்பு இல்லை, அவர் சந்நிதியில் போய் நிற்க முடியாது, இனி ஜாக்கிரதையாக இல்லை அப்படின்னா நமக்கு எல்லாமே சரியாக நடக்கும். ஆனால் கர்த்தருடைய காரியத்தில் செயல்படாத, பாதுகாப்பு இல்லாத இந்த உலகத்தில் இருக்கிறோம். எந்த நேரம் என்ன நடக்கும்னு தெரியாது. அந்த உலகத்தில் இருக்கிறதுனால நமக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டுமானால், அவர் சந்நிதியில் நிற்ப பாத்திரவான்களாய் காணப்பட வேண்டுமானால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அதே போல் ஜெபிக்கிறதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். அவர் சந்நிதியில் நிற்பதற்கு இதில் என்ன சொல்லப்பட்டுச்சு? இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய். இந்த 8 காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்திச்சுன்னா நமக்குள்ள கண் என்ன செய்யாது? சொருகாது. அல்லேலூயா. தூக்கம் வராது தேவனுடைய சமூகத்தில். இப்போ தூங்குறத சொல்லலை. ஆமாம், நம்ம ஆவிக்குரிய கண்கள் குருடாகி, ஆமாம், அந்த இடத்துல போய் நம்ம வெளிச்சம், தேவனுடைய வெளிச்சத்தை நம்ம வெளியே கொண்டு வர முடியாது. அல்லேலூயா. பாருங்கள், மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்க்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என்னது 6:23? அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. 22. கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்? பாருங்களேன். கண்ணானது சரீரத்தின் விளக்கு. கண்ணானது என்னது? சரீரத்தின் விளக்கு. அல்லேலூயா. அப்போ இந்த கண்ணில் நம்ம பார்க்குறது எதெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அதெல்லாம் ஒரு வெளிச்சம் கொடுக்குற காரியம். நமக்குள்ளே வெளிச்சம் கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த கண் பார்க்குது, எல்லாவற்றையும் என்ன செய்யுது? இருதயத்துக்கு கொண்டு போய் சிந்தையில் இருதயத்தின் நினைவு யோசனை. அல்லேலூயா. இருதயத்திலிருந்து அது நினைவுக்கு கொண்டு வருது. அது யோசிக்கு. அதை நம்ம ரோட்டில் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுவோம். ஆனால் அது என்ன செய்யும்? இருதயத்திலிருந்து மறுபடி யோசிக்கும், நினைக்கும். இப்போ நீங்கள் இருதயத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இப்போவும் அது என்ன செஞ்சிகிட்ருக்கோம்? சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், அது இருக்கா இல்லையா? இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு வேறு எந்த யோசனையும் இல்லை, சிந்தனையும் இல்லை. கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு வேளை ஏதோ ஒன்று சிந்தையில் இருக்கணும். அது நினைவு இருதயத்தில். அல்லேலூயா. அப்போ இதுதான் கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. கண் என்னது? தெளிவு இல்லைன்னா என்ன? சரீரம் முழுவதும் என்ன செஞ்சிரு? உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? உன் கண் கெட்டதாக இருந்தால் சரீரம் முழுவதும் என்ன செஞ்சிரும்? இருளாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம பார்க்குறத மட்டும் சொல்லக்கூடாது. நம்ம அதாவது கண் இல்லாதவங்களை மட்டும் நினைக்க, கண் இருக்கிறவங்களே நிறைய காரியங்களில் கண் இல்லாதவர்கள் போல தான்
ஆமாம், ஆவிக்குரிய நிலையில் கண் சொருகி போய் பிரகாசம் உள்ள மனக்கண் இல்லைன்னா நம்ம சரீரம் வெளிச்சமாக இருக்காது. நம்ம சரீரம் தேவனுக்கு ஏற்றவைகளை செயல்படுத்தாது. சரீரம் அந்த ஆத்துமா ஆமாம் கெட்டு போயிடும், ஆவியினால் நடத்தப்பட முடியாது. அப்போ சரீரத்தில் அந்த கிரியை பேசும்போது அவிசுவாசமாக பேசிக்கிட்டு இருப்போம். அல்லேலூயா. விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பு. இந்த ஆத்துமாவில் கண் ஏதாவது ஆவிக்குரிய கண் விழிப்புள்ளவராக இல்லைன்னா அது மாம்சத்தில் பேசிக்கிட்டு இருக்கும். ஏன் ஜெபிக்க வரல அப்படின்னா இந்த காரியம் இதையே வருஷம் பூரா சொல்லுவோம். இந்த காரியத்தில் இன்னும் அந்த விடுதலை இல்லையே, இதுக்கு ஆவிக்குரிய கண்கள் ஆமாம் பிளைண்ட் ஆகிட்டு, ஐயோ ஒரு தாக்கம், ஒரு காரியத்தில் நான் இன்னும் செயல்படலை, கர்த்தருடைய காரியத்தில் இன்னும் நான் ஜெபிக்கலை, காரியங்களில் செயல்படலைங்கிற அந்த ஒரு பெரிய தாக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த ஒரு பெரிய பிரகாசம் உள்ள ஒரு கண்கள் எனக்கு வேணும் அப்படின்னு விரும்புகிறவர்களுக்கு இன்றைக்கு ஒரு மறுபடி ஒரு புதிய காரியங்களை தேவன் செய்ய முடியும். அல்லேலூயா. அப்போது நம்ம கண் கெட்டதாக இருந்ததுன்னா சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்? அப்போ கண் கெட்டுச்சுன்னா அவங்க பார்க்குறதெல்லாம் இருளதாக இருக்கும். நமக்கு கண் கெடலை, ஆனால் ஆவிக்குரிய கண்கள் என்ன செய்ய போயிடுச்சு? சொருகி போயிருக்கு. அது யாருக்கெல்லாம்னு தெரியல, நான் எல்லாரையும் சொல்லலை. ஒருவேளை ஆவிக்குரிய நிலையில் இன்னும் வளரலையா? அதே நிலை எப்போ ரட்சிக்கப்பட்டோமோ அதே நிலை வளரலையா? அதுதான் கண் சுருகி போன குருடன். அல்லேலூயா. அவங்க நிலை தான் இருள். அந்த வெளிச்சம் அவங்களுக்குள்ளே இல்லை. அந்த கண் வெளிச்சமாக இருந்துன்னா சரீரத்தின் வழியாக நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு. அப்போ நான் வசனத்தை எனக்குள்ள வசனம் வந்துட்டுனா கண்கள் என்ன அது பாடணும் இல்லையா? கண்கள் இருந்தும் குருடனாக வாழ்ந்து வந்தேனே, கண்கள் இருந்தும் குருடனாக வாழ்ந்து வந்தேனே, கர்த்தர் வசனம் தந்து என்னை வாழ வைத்தாரே, கர்த்தர் வசனம் வைத்தாரே, காணல் நீரை வாழ்வு என்று ஓடி அலைந்தேனே, காணல் நீரை வாழ்வு என்று ஓடி அலைந்தேனே, கர்த்தர் இயேசு தேடி வந்து என்னை மீட்டாரே, கர்த்தர் இயேசு தேடி வந்து என்னை மீட்டாரே. ஹல்லேலூயா. அப்போ உலகத்தில் நம்ம பார்க்குறதெல்லாம் என்ன நீர்? காணல். இந்த பாடல் அண்ணன் ராபி அண்ணன் எழுதின பாடல் 2006 அவர் எழுதின பாடல், அவரே பாடலை. இதுக்கு இசையமைத்து நம்ம பாடியிருக்கிறோம். அல்லேலூயா. திடீர்னு இந்த பாட்டு எனக்கு நேற்று ஞாபகம் வந்தது. உடனே அவர் எழுதின பாட்டை வாங்கிட்டு வந்து பாடணும். ரொம்ப நாளைக்கு முன்னால் பாடியிருக்கிறோம், அது எப்படியோ அறகுறையாக பாடணும். ஆனால் இன்றைக்கி உண்மையிலே அது ஒரு ஆவிக்குரிய நன்மையை கொண்டு வந்து, எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இந்த பாட்டை மறக்கவே கூடாது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் பார்க்குறது கண் பார்க்குது, அது பூரா என்ன நீர்? காணல் நீர். ஆமாம், தூரத்தில் வெயில் பார்க்கும்போது அது அப்படி தண்ணி மாதிரி இருக்கும், பக்கத்தில் போகும்போது என்ன இல்லை? தண்ணி இல்லை. அல்லேலூயா. அந்த ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்தின் வாழ்க்கை. இது ஒரு காணல் நீர். இதை நம்ம பார்த்து பார்த்து வாழ்ந்து இருந்தோமானால் அது காணாமலே போயிடும். அதனால் இனி உள்ள நாட்கள் எனக்கு ஒரு பிரகாசம் உள்ள ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. என் சரீரத்தில் அதை நான் உணர்ந்து மற்றவர்களுக்கு பிரகாசம் கொடுக்கிறவளாய், மற்றவர்களுக்கு ஆண்டவரே கண் கொடுக்கிறவளாய், ஆவிக்குரிய கண்களை நான் திறக்கிறவனாய் என்னை மாற்றும். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. இந்த கண் எப்படி ஒரு மனிதனை ஒரு சொருகி போன குருடனாய் மாற்றுகிறது? ஏனெனில் என் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால். அப்போ கண்களின்
கண்களின் இச்சை. அல்லேலூயா. அதான் ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, இன்னொரு இச்சை மாம்சத்தில் நம்ம யோசிக்கலாம். ஆனால் கண்கள் பார்த்த உடனே அது ஒரு இச்சையை தூண்டுது. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே அது என்ன ஆகுது? புதிய ஏற்பாட்டின்படி விபச்சாரம் பண்ணி ஆயிற்று. அல்லேலூயா. உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. நீ 2 கண்ணு உள்ளவனாய் எரிநரகத்துக்கு போவதை விட ஒற்றை கண்ணனாய் பரலோக ஜீவனுக்குள் பிரவேசி. அல்லேலூயா. நலமாக இருக்கும். ஜீவனுக்குள் பிரவேசிப்பது அதுதான். அந்த ஒரு ஸ்திரீ, அதுக்கு முந்தின வசனம் தான், ஒரு ஸ்திரீயை இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் என்ன வாசிக்கிறோம்? என்னவா? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் உலகத்தில் உள்ளவைகளே. அப்போ இதெல்லாம் எங்கே இருக்குது? உலகத்திற்குரிய காரியம். கண்களில் பார்க்குறத இச்சிக்கிறது. இதை நான் வாங்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், இன்னும் இன்னும் இன்னும், இதெல்லாம் ஆமாம் நம்மை கண் சொருகி போக. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நீங்கள் எல்லாம் வாங்கணும். ஆண்டவர் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் நிச்சயமாக என்ன செய்வார்? ஏறி இருக்க பண்ணுவார். உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கணும். ஆனால் தேடுறது எதை? அதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். நம்ம கண் எதை நோக்கி போயிட்டுருக்கு? அதற்காகவே ஜெபம், அதற்காகவே உபவாசம், அதற்காகவே இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் எதற்காக நான் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்குள் ஒரு பிரகாசமுள்ள ஒரு மனக்கண் எனக்கு வேணும். அப்போ இதெல்லாம் உலகத்தில் இருக்குது, இதை நான் தேடி போகக்கூடாது. அதனால் எனக்கு என்ன கண் வேணும்? பிரகாசமுள்ள மனக்கண். அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அப்போ இந்த கண் நமக்குள்ளே வர வேண்டுமானால், அப்போஸ்தலர் இந்த நமக்கு ஒரு ஆவிக்குரிய கண் நமக்கு வேண்டுமானால், அப்போஸ்தலரின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. பாருங்க. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளிலிருந்து ஒளியினிடத்திற்கு சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை. அப்போ நம்ம மற்றவருடைய கண்களை என்ன செய்யணும்? என்ன செய்யணுங்க? என்னவா? அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தில். யாரை பற்றும் விசுவாசத்தில்? தேவனை பற்றும் விசுவாசத்தில் பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய என்ன சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளில் இருந்து என்னது ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை இப்பொழுது உன்னை அவருடைய. இப்போ பவுல் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நீங்கள் என்ன செய்யணும்? மற்றவருடைய கண்களை. அப்போ இவங்க கண்ணெல்லாம் இப்போ இதிலெல்லாம் பார்க்குறோம். அப்போ அவங்க கண்ணெல்லாம் குருடாவாக இருந்தது இல்லை. இருளில் இருக்கிற கண்கள் இருளில் பார்த்துக்கிட்டே இருக்கும். இருள்னா உலகத்தின் காரியங்கள். இவங்க கண்களை திறக்கணும். அவங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள். அல்லேலூயா. அவங்களுக்குள்ளே இருக்கிற மனக்கண் குருடாக இருக்குது. இவங்களுக்கு நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கணும். அல்லேலூயா. அதற்காக தான் உங்களுக்கு என்ன கண் கொடுக்கப்பட்டிருக்குது? பிரகாசமுள்ள ஆமாம் கண். அந்த பழையபடி செய்த காரியங்களை செய்துக்கிட்டே இருந்தால் கண் சுருகி போன இவைகள் இல்லாதவன் எவனோ. அல்லேலூயா. பழையபடி இவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் கண் சொருகி போன. நான் என்னை பார்க்குறேன். ஆண்டவரே, மறுபடி இந்த வார்த்தைகளை கேட்டு என்னுடைய ஆவிக்குரிய நிலையில் இன்னும் ஆண்டவரே என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாதனால மற்றவங்க இருளில் இருக்காங்களேங்கிற கவலை எனக்கு இல்லவே இல்லை. ஐயோ, இந்த சகோதரி, இந்த சகோதரன் இல்லைன்னா இந்த விசுவாச குடும்பம் இன்னும் விடுதலையாகலே, இன்னும் இருளில் இருக்க. அதை பார்க்கும்போது பரிதபிக்கிற ஒரு இருதயம், அதை பார்க்கும்போது கண்ணீர் விடுகிற இருதயம், அவங்களுக்காக ஜெபிக்கிற இருதயம். அல்லேலூயா. அப்படி எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ஒவ்வொரு குடும்பத்துக்காக நீங்கள் எத்தனை பேர் ஜெபிச்சுட்டு இருக்கீங்க? இன்னும் பிரச்சனையில் இருக்கிற குடும்பம், இன்னும் குடியிலிருந்து விடுதலை ஆகாத ஆமாம் கணவன்மார் நம்ம சொல்லியிருக்கிறோம். இதை டெய்லி நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? அந்த ஒரு தாக்கம் அதுதான். இன்னும் ஆவிக்குரிய நிலையில் வளரலையே, இன்னும் இவங்க ஜெபிக்கிறதுக்கு வர்றதில்லை, ஜெபிக்கிற காரியங்களில் இன்னும் அவங்க வளரலை, இன்னும் விழுந்து போகிற அனுபவம். கண்ணி
இதெல்லாம் என்னதுங்க? என்னதுங்க? கண்ணியில் சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், கண்ணி வச்சாச்சுன்னா அது தெரியாது, அது எப்போ தூக்கும்னு தெரியாது. அல்லேலூயா. அதனால் நான் எச்சரிப்பாய் ஜாக்கிரதையாய் இந்த உலகத்தில் வாழ்கிறதற்கு ஒருவேளை எப்போமோ வருகையோ மரணமோ எது இருந்தாலும் அது தேவனுடைய சமூகத்தில் நம்ம சேரணும். அதற்கு நமக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண். அல்லேலூயா. அந்த காரியத்திற்கு என்ன? ரோமர் 11:8 வாசிங்க, முடிச்சிருவோம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கணநித்திரையின் ஆவியையும், போதும், கணநித்திரையின் ஆவி. என்ன ஆவி? நமக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் இன்னொரு ஆவி என்ன செய்யுது? தூங்கு, நல்லா தூங்கு. அல்லேலூயா. நல்லா சம்பாதி, நல்லா அதெல்லாம் அதுக்கெல்லாம் கண் திறந்துடும். ஆனால் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, கணநித்திரையின் ஆவி என்னவா? காணாதிருக்கிற. அப்போ காணாதிருக்கிற கண்ணுன்னு ஒன்று இருக்குது, அது அசுத்த ஆவி, காண வைக்காது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாது, ஆவிக்குரிய சிந்தை இருக்காது, ஆவிக்குரிய காரியத்தில் செயல்படாது. தனக்கு எது சாதகமாக இருக்கோ அதை மட்டும் செஞ்சுட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். அல்லேலூயா. இதுதான் கணநித்திரையின் ஆவி. சிலவங்க காலையில் எந்திரிச்சு ஜெபிக்கவே மாட்டாங்க. 5:30க்கு ஜெபிக்கணும். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை. நீங்கள் காலையில் எந்திரிச்சு தேடி பாருங்களேன். ஒருவேளை ஒரு நாள் சில உடல்நிலை பலகீனங்கள் பல காரியங்கள் இருக்கும். சரித்திரத்தில் காலையில் எந்திரிச்சு ஜெபிக்காதவன். அல்லேலூயா. இல்லைன்னா இன்னொன்று செய்கிறது, தன் தேவைக்காக மட்டும் ஜெபிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்காக ஜெபிக்க சொல்லவே இல்லை. ஆமாம், நம்ம எதுக்காக ஜெபிக்கணும்? அந்த அப்போஸ்தலர் 26:18 படி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்திலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளிலிருந்து ஒளியினிடத்திற்கு சாத்தானுடைய. ஆமாம், இன்னும் எவ்வளோ பேர் இருளில் இருக்கான் நம்ம பார்க்குறோம் டெய்லி. இன்னும் ஆண்டவர் அறியலை, சாத்தானுடைய அதிகாரத்தில் இருக்கிறான், அவன் விடுதலை ஆகலையே. அதற்காக எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறோம்? என்னை ஆசீர்வதியும், என் வேலையை ஆசீர்வதியும், என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். ஜெபிங்க. ஆனால் அதை ஜெபிக்கவே சொல்லலை. அதெல்லாம் யார் தேடுறா? அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அல்லேலூயா. ஆமாம், தேவன் இன்னது உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா ராஜ்யத்தையே கொடுக்க போகிறாரு. உங்களுக்கு என்ன தேவை அது அவருக்கு அது தெரியும். நீ முயற்சி பண்ணவே வேண்டாம். நாங்கள் அதை தான் பெற்றுக்கொண்டோம். நான் அந்த வீடு கட்டும்போது 2 வீலர் நிறுத்துறதுக்கு தான் சின்ன போர்ட்டிக்காக கட்டினேன். எல்லோரும் சொன்னாங்க, எங்கள் அண்ணன் கூட சொன்னான் பெருசாக கட்டு சொன்னாங்க, பின்னால் தள்ளி கட்டு பெருசாக. ஆனால் நான் நினச்சேன், இதுக்கு மேலே 2 வீலருக்கு மேலே நம்ம வாழ்க்கை. ஆனால் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் இந்த 8,4 ரூபா சம்பளத்தை சொல்லாமல் இருக்கவே முடியாது. நீங்கள் இந்த பின்னிலைமை நீங்கள் நினச்சி பாருங்கள். உங்களை எதிலிருந்து தூக்குனார், எதிலிருந்து உயர்த்தினார், இதெல்லாம் மறந்துடுவோம். இப்போது அதெல்லாம் நினச்சி பார்த்தேன்னா நீ கர்த்தருக்குண்டு உன் கண்ணு திறக்கப்பட்டிருக்குமே, கர்த்தருக்குண்டு ஓடிக்கிட்டுலாம் இருப்போம், கர்த்தருடைய காரியத்தில் செயல்பட்டுலாம் இருப்போம். தேட தேட கிடைக்குன்னு தோண்டிக்கிட்டே இருந்தால் கீழே போனால் என்ன இருந்துடும்? பாதாளம் வந்துடும். அல்லேலூயா. அதனால் இனி உள்ள நாட்கள் ஆண்டவருடைய சமூகம் எனக்கு ஒரு பிரகாசம் உள்ள. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? கண் சொருகி போன குருடனாக இருக்குமா? அதே போல் கணநித்திரையின் ஆவி, அது ஒரு ஆவி. இதே சிந்திக்க வைக்கும், உலகத்தையே தேடும், அதையே தேடும். நீங்கள் எந்த விதத்தில் இன்றைக்கி ஜெபிக்கிறதற்கு ஜாக்கிரதையாக இருக்கிறீங்களா? காலையில் எந்திரிச்சு அவருடைய புதிய கிருபையை இன்றைக்கி பெற்றுக்கொண்டோமா? இன்றைக்கி அந்த தேசத்தில் என்ன நடக்குது பாருங்கள். தேசத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் நேற்று கூட அந்த லண்டனில் அந்த தம்பிகிட்ட பேசணும். அவன் இப்போ வெளி ஊழியத்துக்கு போனாராம். அந்த ஜெபிச்சுட்டு ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே 2 பெண்கள் வாலிப பிள்ளைங்க லண்டனில் அவ்வளவு ஆமாம் பாவம் நிறைந்த அந்த தேசத்தில் இவர் எதிர்பார்க்கலை. ஆனால் ஜெபிச்சுட்டு போனாப்பிள்ளையா சாலமோன் தம்பி. அங்கே போய் இறங்கி கொஞ்சம் தூரம் போனவுடனே இந்த 2 பேர் நடு ரோட்டில் நின்று இங்கிலீஷில் அவங்க பேசுகிறாங்க, கர்த்தர் நல்லவர், இயேசு தான் உண்மையான
தெய்வம். அப்புறம் பக்கத்தில் வந்து நோ காட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களாம். பைத்தியங்கள் அப்படின்னு திட்டிட்டு போனாங்களாம். அப்படி நிறையா அங்கே அந்த போக்குவரத்து அதில் லட்சக்கணக்காக பேர் போகிறவெல்லாம் திட்டிட்டு போனாங்களாம். இப்போது சாலமோன் அங்கே போயிட்டு நானும் போய் இதில் எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்கணும் அப்படின்னு போயிட்டு, அது புதுசாக இருந்ததுனால அவங்களுக்காக தொடர்ந்து 3 மணி நேரம் அதே இடத்துல நின்று ஜெபிச்சுட்டே இருந்தாப்லையாம். நிறையா பேர் வந்து கேவலமாக, ஒரு பொண்ணு ஆப்பிரிக்கா, இன்னொரு பொண்ணு கொலம்பியா, வேறு தேசத்திலிருந்து போய் லண்டன் தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா. யோசித்து பாருங்களேன், உங்களுக்கு நமக்கு இந்த தேசத்தில் நம்ம தேசத்துக்கு ஜெபிக்கிறோமா? நம்ம தேசத்தில் இப்போ பாருங்கள், இந்த வயநாடுக்காக எவ்வளோ பேர் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஜெபிங்க, தொடர்ந்து ஜாக்கிரதை. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்குது. அதுக்கு முன்னால் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வேணும். ஒரு தொலைநோக்கான தேவ திட்டத்தில் இணைக்கப்பட்ட பரம தரிசன உடையவர்களாய் தேவனுடைய சந்நிதியில் விழித்திருந்து காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு மனிதனை தான் தேவன் பாதுகாக்க முடியும், அவருடைய வழியில் நடத்த முடியும், அவருடைய வருகையில் நம்ம காணப்பட முடியும். அல்லேலூயா. எனக்கு ஒரு பிரகாசம் இல்லை. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? பக்கத்தில் சொல்லுங்கள், எனக்கு பிரகாசம் இல்லை ஒரு மனக்கண். என்ன கண்ணு? நான் எந்த விதத்திலும் கண் சொருகி போன குருடனா இருக்கவே கூடாது. எனக்கு ஒரு விழிப்புணர்வை தாங்க, ஆவிக்குரிய விழிப்புணர்வு. ஆண்டவரே, கணநித்திரையின் ஆவி. நீங்கள் தூங்க வேண்டாம். தூங்காமலே ஜெபிக்கலைன்னா அது என்ன ஆவி? சொருகிரும் கண்ணு. அல்லேலூயா. இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வு உண்டாகட்டும். சபையே, கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஜாக்கிரதை உள்ளவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படுவோம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம் தேவனுடைய வார்த்தைக்காக. அல்லேலூயா. ஃபொருகாலா துனா ஃபருகேலை தரகலாந்தரா. ஆண்டவரே, இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கு, சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும் படிக்கு. அல்லேலூயா. நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு. அல்லேலூயா. யாரு நீ? பக்கத்தில் எல்லாரும் பாருங்க. நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு. என்னவா? ஒளியினிடத்திற்கும், இருளிலிருந்து ஒளியினிடத்திற்கும், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு. எல்லாரும் கண்களை மூடுவோம். அல்லேலூயா. ஃபரகலா துன ஃபரகேலி தரகலாந்தரா கமனாந்தரபனு. ஓ அல்லேலூயா. நான் அநேகருடைய கண்களை திறக்கணும்ப்பா. இன்றைக்கி நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலை நிமித்தம் நீங்கள் கட்டப்பட்டிருக்கலாம். ஒருவேளை ஜெபிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு பணி நெருக்கங்கள் இருக்கலாம். அதன் மத்தியிலும் ஆண்டவரே, எங்கள் பிரகாசம் உள்ள கண் திறக்கப்படட்டும். என் குடும்பத்தில் ஒரு மகிமை வெளிப்படட்டும். அல்லேலூயா. எனக்குள்ள நீங்கள் விரும்புனீங்கன்னா அதை செய்ய முடியும். விருப்பம் இல்லாதவர்களுக்கு அவர் ஒன்றும் புகுத்தவே மாட்டார். நீ விரும்பலைன்னா வச்சிக்க. அல்லேலூயா. ஆனால் தேவனிடத்தில் எனக்கு ஒரு விருப்பம். இந்த உலகத்தில் என்ன நடக்குது? அல்லேலூயா. தேசத்தில் என்ன நடக்குது? ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கு பார்த்தாலும் அழிவுகள், எங்கு பார்த்தாலும் ஜனங்கள் செத்துக்கிட்டு இருக்காங்கப்பா. ஆண்டவரே, அவங்க இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வரணும். அந்தகாரத்தில் நின்று ஆண்டவரே ஒளியினிடத்தில் வரணும்ப்பா. எனக்கு அது ஒரு பெரிய மகிமையை வெளிப்படுத்த என்னை அர்ப்பணிக்கிறேன். எல்லாம் கண்ணை மூடி பயபக்தியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. தேவன் பக்தி உள்ளவரை தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவ பக்தி எனக்குள்ளே உண்டாகணும். தேவ பக்தியின் வேஷம் அல்ல. ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு ஜெப ஆவியை தாங்க. அல்லேலூயா. ஃபருகாலா துன ஃபருகேலி தரகலா துன ஃபரகலாந்தரா. ஓ ரிகே நீ தரகலாந்தரா கமனந்தரபனு ஷபரதரபனா. அல்லேலூயா. 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 கண்கள் இருந்தும் குருடனாக வாழ்ந்து வந்தேனே, கண்கள் இருந்தும் குருடனாக வாழ்ந்து வந்தேனே, கர்த்தர் இயேசு தேடி வந்து என்னை மீட்டாரே, கர்த்தர்
கர்த்தர் இயேசு தேடி வந்து என்னை மீட்டாரே. கானல் நீரை வாழ்வு என்று ஓடி அலைந்தேனே, கானல் நீரை வாழ்வு என்று ஓடி அலைந்தேனே. கர்த்தர் இயேசு தேடி வந்து என்னை மீட்டாரே. கர்த்தர் இயேசு வசனம் தந்து என்னை மீட்டாரே. கர்த்தர் இயேசு வசனம் தந்து என்னை மீட்டாரே. கொஞ்ச நேரம் நம்மை நாமே நிதானித்து அறிந்தார். நீங்கள் நிதானித்து பாருங்களேன், நான் என்ன இப்போது எனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய கண்கள் வேணும், எனக்கு தாங்கப்பா. நீங்கள் ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு மட்டும் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் இன்றைக்கி ஒரு மாற்றம், இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை நான் கொடுக்கிறவனாய் நான் மாறணுப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன். ஒரு உணர்வோடு ஒருவேளை பலகீனம் இருக்கலாம், எத்தனையோ காரியங்களை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், வேலைப்பளு இருக்கலாம், அதில் எனக்கு ஒரு பிரகாசமுள்ள கண், மனக்கண் திறக்கப்பட என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாக அர்ப்பணிக்கலாமா? ஃபரகா லாது, கண்ணை மூடு, வேடிக்கை பார்க்காது. ஆமாம், கொஞ்சம் கூட உணர்வோட ஹல்லேலூயா. ஏய் ஃபரூன் மர ஃப்ரிகி நீ தரகலா துனா ஃபரகலாம் துரா கமானா. உடைக்கப்பட்ட ஒரு இருதயம் உண்டாகட்டும் தகப்பனே. ஜெபிக்காதவர்களோடு தேவன் பேசி இருக்கிறேன். ஆண்டவரே, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். ஆவிக்குரிய ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு பிரகாசமுள்ள ஒரு கண் உண்டாகட்டும், திறக்கப்படட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. பேர் ஜெபத்தை குறித்து இருக்கலாம், ஆனால் ஜெபிக்காத உன்னைத்தான் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஃபரகா லாந்த ராக்கமா நாந்த ரபனு ஷபரதரபனா. ஓ தீன பொருகில் இந்த உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள். முனோஃப்ருகேனி தரகலாந்த ராக்கமா. ஆண்டவரே, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையும் ஆண்டவரே உலகத்தில் உள்ளவைகளே எல்லாம் பிதாவினால் உண்டாவனவைகள் அல்ல. பிதாவினால் உண்டானது என்ன? ஆண்டவரே நித்திய மகிமை. அதில் நான் ஒளியில் பிரகாசிக்கிற ஒரு சுடராய் ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவன் ஆண்டவரே கண்களாய் என்னை ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். ஆசீர்வதி. இந்த நாளில் தொடர்ந்து தேவன் பேசின வார்த்தைக்காக எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். முடிய ஜெபமாய் தெரசா ஜெபித்து இப்போ நம்ம எல்லாரும் அர்ப்பணிக்கலாம். ஆமெனப்பா. உயிர்த்தெழுந்த மனமகிழ்ச்சி காலை வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த காலையில் நான் கூடின நேரம் முதல் மட்டும் உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்சி செய்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளில் ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வசனத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். பா, பிரகாசமுள்ள மனக்கண் வேணும் ஐயா. ஆமேன். வேதத்தின் ஞானத்தை நாங்கள் அறிய எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும். மகத்துவங்களை அப்பா, மகத்துவங்களை அறிய பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும் ஆண்டவரே. பவுல் சொல்றது போல ஆண்டவரே, இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணணும்ப்பா. மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய வெளிச்சம் உண்டாயிற்று என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய வெளிச்சம் உண்டாயிட்டோம் ஆண்டவரே. ஆமென். இந்த வெளிச்சத்துக்குள்ள இல்லாத அநேகர் இருக்கிறாங்கப்பா. அவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் செபிக்கணும். இருள்ல இருக்கிறவங்க அப்பா, உலகத்துல எத்தனை இருள், எத்தனை பாவ காரியங்கள் எல்லாவற்றிலும் இருள்ல இருக்காங்க. இருள்ல இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணணும் ஆண்டவரே. நாங்களும் இன்னும் வெளிச்சத்தை அதிகமா பார்க்கணும் ஐயா. வேதத்தின் மகத்துவங்களை காண எங்களை கண்கள் திறந்தருளுங்க ஆண்டவரே.
நாங்கள் கேட்டது மாத்திரமல்ல, அதுபடி செபிக்கவும், அதில் ஜாக்கிரதையாக காணப்படவும், நாங்கள் விழிப்போடு கூட காணப்பட கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். அப்பா, இந்த வேளையில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. இந்த வசனத்தின்படியே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த பிரகாசமுள்ள மணக்கண் இருந்தாதான் நாங்கள் தகப்பனை பரலோகத்தை பார்க்க முடியும். அந்த உலகத்தை பார்த்து நாங்கள் ஆண்டவரே சோரம் பண்ணது போதும், சோரம் பண்ணது போதும் ஆண்டவரே. நோக்கி பார்த்து பிரகாசமடைய கிருபத்தாரும் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க தகப்பனே. உடைய ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அதை காத்து கொள்ளுங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம். அப்பா, உங்களுடைய முகத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருங்க ஆண்டவரே. ஆமென் தகப்பனே. ஸ்தோத்திர பிரகாசம் இல்லை அப்பா, உங்களுடைய முகத்தின் ஒளியை கொடுத்து சமாதானத்தை காத்து கொள்ளுங்கப்பா. உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அதே போல தகப்பனை வர தடப்பட்ட பிள்ளைகளை நினைக்கிறோம். அவர்களையும் என் தேவன் கொண்டு வரும்படியாய் செபிக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க. வந்த ஒவ்வொருவரையும் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். பிரியமானவனே, நாள் ஆத்துமா வாழுகிறது போல எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்பா, உடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். செய்து கொடுத்த தாசரை ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியுடைய வந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பரியந்தம் இன்றும் என்றும் இருப்பாராக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.